கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். அவன் கர்த்தரால் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள யாக்கோபு கடினமாக உழைக்க வேண்டியிருந்துச்சு. அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி கர்த்தருடைய கரம் இருந்ததுன்றதை அவனால் மறுக்கவே முடியாது. எப்பொழுதுமே முந்தைய தலைமுறையினரினுடைய கடின உழைப்பை அடுத்த தலைமுறையினர் உயர்வாக பாராட்டுறது கிடையாது, இல்லை அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறதும் கிடையாது. யாக்கோபினுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் அருளின ஆசீர்வாதத்தையும் யாக்கோபின் உழைப்பையும் அவனுடைய பிள்ளைங்க அந்த அளவு உணர்ந்து கொள்ளலன்னு சொல்லலாம். யாக்கோபினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுக்கு தேவனோடு இருந்த உறவுன்னு எதையும் அவனுடைய பிள்ளைங்க அதிகமாக பின்பற்றவும் இல்லை. யாக்கோபினுடைய அனைத்து குமாரர்களும் ஒரே தாயின் மூலயமா பிறந்திருந்தா குடும்பத்தின் சூழல் ஒரு விதமாக இருக்கும். ஆனால் யாக்கோபினுடைய பிள்ளைங்களுக்கு 4 தாயின்னு சொல்லும்போது இந்த குடும்பத்தின் சூழல் வேறு விதமாகவே இருக்குது. 4 வித்தியாசமான தாய்களுக்கு பிறந்திருந்தாலும் குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களிடத்துல எந்த பெரிய பாகுபாடும் வித்தியாசங்களும் இருந்திருக்காது. ஆனால் அவங்க வளர்ந்து பெரியவங்களாகும்போது நிச்சயம் அதிகமான பிரச்சனைகள் எழும்பதான் செய்யும். அப்படி தான் யாக்கோபினுடைய குடும்பம் பிரச்சனைகளை அதுவும் குடும்பத்துக்குள்ளாவே சந்திக்கிறாங்க. ஆதியாகமம் 37:2 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய பிள்ளைங்க சோம்பேறிகளாக இல்லாமல் ஒரு கவலையற்ற வாழ்க்கை வாழ அனுமதிக்கப்படலை. அவங்க தங்களுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அவங்களுக்கு உதவக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அளவு யோசேப்பு வளர்ந்துட்டான். அவன் பில்கால் மற்றும் சில்பாலின் குமாரர்களான தான், நப்தலி, காத் மற்றும் ஆசேரோடு இருந்து அவங்களுக்கு உதவும்படி அனுப்பப்பட்டிருந்தான். அவன் அவங்களுடைய சகோதரனாக இருந்தாலும் குணத்தில் வித்தியாசமானவனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. அது தன்னுடைய தகப்பனுக்கும் தங்களுடைய தேவனுக்கும் விரோதமான பாவன்றதை யோசேப்பு உணர்ந்திருந்தான். அவங்களுடைய செய்கையை பார்க்கும்போதெல்லாம் அதை தன்னுடைய தகப்பன்கிட்ட சொல்லும்படி தூண்டப்பட்டான். தன்னுடைய தகப்பனிடத்துல அதை மறைக்கக்கூடாதுன்றதில் யோசேப்பு தெளிவாக இருந்தான். ஆனால் அது அவனுக்கும் அவனுடைய சகோதரருக்கும் இடையே மிகப்பெரிய விரோதத்தை கொண்டு வரும்னு அவனுக்கு அப்போ தெரியாது. ராகேலுக்கு பிறந்த குமாரனா யோசேப்பு இருந்த காரணத்தினால யாக்கோபுக்கு அவன் மேலே தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்துச்சு. அதுலேயும் அவன் மற்ற குமாரர்களை போல இல்லாமல் குணத்தில் சிறந்தவனாக இருந்தது அவனுக்கு இன்னும் பிரியத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி ஈசாக்கு தன்னுடைய காலத்தில் ஏசாவை தனக்கு பிடிச்ச மகனாக தேர்ந்தெடுத்திருந்தானோ அதே போல் யாக்கோவும் யோசேப்பை அதிகமாக அன்பு கூற தெரிந்தெடுத்தான். அது மற்ற பிள்ளைங்களை எந்த அளவு பாதிக்கும்னு அறியாதவனாக யாக்கோபு இருந்தது ஆச்சரியமான ஒன்று. குடும்பத்தில் உடன் பிறந்தவங்களோட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது வழக்கம்தான். ஆரோக்கியமான போட்டிகள் சகோதரருக்குள்ளே இருக்கிறது அவசியமே. உடன் பிறந்தவங்களுக்கு இடையே உள்ள போட்டி உணர்வானது பிள்ளைகளை அதிக உயரத்துக்கு செல்ல தூண்டும். இருந்தாலும் உடன் பிறந்தவங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய போட்டிகள் சரியாக கவனிக்கப்படணும். இல்லைன்னா அது பேரழிவுள்ள எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திடும். யாக்கோபு தன்னுடைய குழந்தைங்களுக்கு இடையே இருந்த இந்த பிரச்சனைகளை கவனிக்காமல் இருந்தான். யோசேப்பு மேலே விசேஷ பாசத்தையும் கவனத்தையும் தொடர்ந்து பொழிஞ்சப்போ அவன் நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் பேரழிவை கொண்டு வர்ற பிரச்சனையாக உருவெடுத்துச்சு. இஸ்ரவேல் 12 மகன்களுக்குமான தந்தை எல்லா பிள்ளையையும் மனதார சமமாக நேசிச்சிருக்கணும். துரதிருஷ்டவசமாக தன்னுடைய மகன்கள் அனைவரையும் சமமாக நேசிக்கிறத இஸ்ரவேல் தனக்குள்ளே உருவாக்கி கொள்ளவே இல்லை. பிரியமானவர்களே, பெற்றோரின் அன்பு மற்ற எல்லா அன்பிலிருந்தும் வேறுபட்டதாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அன்பு, உறவினர்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அன்புன்னு பல வகையான அன்பு இருக்குது. ஆனால் எல்லா அன்புக்கும் மேலான உறவு தான் பெற்றோரின் அன்பு. அது நிபந்தனையற்ற அன்பாக இருக்கணும். குழந்தைங்களை நேசிக்கிறது ஈஸி இல்லைன்னாலும் அவங்க இன்னும் பெற்றோரின் அன்புக்கு தகுதியானவங்க தான். அதுலேயும்
ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக கற்றுக்கொள்றதுல பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கணும். சரியான விகிதத்தில் எல்லாரும் கவனத்தில் கொள்ளப்படணும். இல்லைன்னா விரோதத்தையும் பிரிவினையும் வளரக்கூடிய விதையை பெற்றோர்கள் விதைத்திடக்கூடிய அபாயம் இருக்குது. பிள்ளைங்க கிட்ட சிறு பிராயத்தில் சின்ன சின்ன சண்டைகளும் போட்டிகளும் இருந்தாலும் நாம் காட்டக்கூடிய அன்பும் சரியான வழிநடத்துதலும் குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி உணர்வுலேருந்து வெளியே கொண்டு வந்துடும். காலப்போக்கில் அதிக முதிர்ச்சியோட சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வலுவான பாச உணர்வை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் பாரபட்சமான அன்பு குடும்பத்தை சிதைச்சிடுன்றத நாம் இன்னைக்கு நிதானிப்போம். நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்குறோன்றத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களை சரியாக நடத்துவாராக. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.